தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமான செக்கை வந்து வச்சிருக்காங்க. தேமுதிக வந்து கூட்டணியிலிருந்து போகவே கூடாது, தேமுதிக என் கூட தான் கூட்டணி இருக்கணும், ஸோ வந்து நீங்கள் விஜய் கூட போகக்கூடாது, திமுக கூடயும் போகக்கூடாது அப்படி சொல்கிற அளவுக்கு தான் பயங்கரமான செக்கை வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னடா சொல்கிற, தேமுதிகவுக்கு தான் வந்து மாநிலங்களவை சீட் வந்து கொடுக்கலையே, தேமுதிக வெளியே போயிருக்கணுமே, ஏன் வெளியே போகாமல் இருக்குது, அப்படி என்ன எடப்பாடி செக் வச்சுருக்காங்க, டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டான அரசியல் வீடியோவாக இருக்கும். அதாவது வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து தேமுதிக அதிமுக வந்து கூட்டணியில் தான் வந்து அந்த தேர்தலை வந்து சந்தித்தது. இதில் அதிமுக தோல்வியை வந்து சந்தித்தது. ஆனால் தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2025 நடக்கும் மாநிலங்களவை தேர்தலில் வந்து உங்களுக்காக ஒரு சீட் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்சி வந்து மாநிலங்களவை சீட் வந்து வாங்கிட்டால் அந்த கட்சிக்கு வந்து பலம் வந்து அதிகரித்து விடும். ஸோ வந்து அந்த கட்சி வந்து இன்னுமே வந்து டெவலப் பண்ணலாம். அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மாநிலங்களவை சீட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை வந்து எழுத்துப்பூர்வமாக அக்ரிமெண்ட்டாக எதுவுமே எழுதாமல் வாய்மொழியில் சொல்லிட்டாங்க. ஓகே நாங்கள் தரோம் அப்படிங்கிற வாய்மொழியாக வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சுதீஷ் அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து போய் கேட்டுருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட, இந்த மாதிரி சீட் வேணும் அப்படி சொல்லி 1 மணி நேரம் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு வந்து மயங்காம இல்லை அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் வந்து அவங்களோட ராஜ்யசபா கேண்டிடேட்டை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. திமுக வந்து 4 பேரும், அதிமுக வந்து 2 பேரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தேமுதிக வந்து கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து பிரிந்து விடும். ஏன்னா வந்து அதிமுகவுக்கு எகென்ஸ்டாக வந்து தேமுதிகவுக்கு எகென்ஸ்டாக வந்து அதிமுக வந்து பண்ணிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களோட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நிறைய டைம் வந்து ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க. ஸோ 2 நாளாக வந்து விஜயை பற்றி வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க, அந்த கட்சியை பற்றி விமர்சனம் செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சினாரியோ தான் பரவியது. நாம் எதிர்பார்த்தது என்னன்னா கண்டிப்பாக தேமுதிக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து திமுகவுக்கு போகும், அப்படி இல்லைன்னா வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில் இணையும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே செக் வைக்கிற விதமாக தான் சூப்பரான ஒரு விஷயத்தை எடப்பாடி சொல்லியிருக்காங்க. ஸோ தேமுதிகவுக்கு ஒரு வாய்மொழியாக இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, ஆனால் 2026 நடக்கும் ராஜ்யசபா எலெக்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு சீட்டு தரோம் அப்படி சொல்லி தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. 2024 நடக்கும் ராஜ்யசபா தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் வந்து தேமுதிக வந்து இதுக்கு வந்து ஓகேவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 2026 மார்ச் மாதம் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்கும். ஸோ அப்படி மார்ச் மாதம் சட்டமன்ற தேர்தல்னா ஏப்ரல் மாதம் வந்து 6 ராஜ்யசபா மெம்பர்ஸோட டேட் வந்து முடியுது. ஸோ அதனால ஏப்ரல் மாதம் வந்து ராஜ்யசபா எலெக்ஷன் வந்து நடக்கும். அப்போ வந்து திமுக சார்பாக 6 பேரும், அதிமுக சார்பாக 2 பேரும் நிற்க வைப்பாங்க. ஸோ இப்போ வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்று விட்டால் அதிமுக சார்பாக வந்து பிரேமலதா தேமுதிகவுக்கு வந்து ஒரு சீட் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து தேமுதிக ஈஸியாக வந்து வின் பண்ணிடும். இந்த ஒரு சினாரியோ சொல்லி தான் வந்து தேமுதிக வந்து ஓகே பண்ண வச்சிருக்காங்க. இதில் என்ன கூட்டணி ரகசியம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தேமுதிகவுக்கு அதிமுக வந்து ஒரு சீட் வந்து கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீட்டை கொடுத்துட்டு அப்புறமா தேமுதிக வந்து இந்த அதிமுக கூட்டணியிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம், திமுக கூட்டணி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு 50-50 தான் நம்பிக்கை வந்து வைத்திருக்க முடியும். ஒரு நம்பிக்கை அப்படி தான் வைத்திருக்க முடியும், எந்த விதமான கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்காது. ஆனால் இப்போ அதிமுக இப்போ தேமுதிகவுக்கு நான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு வந்து தரோம் 2026 அப்படி சொன்ன உடனே தேமுதிக வந்து இதுக்கு வந்து ஓகே சொல்லியிருக்கு. கண்டிப்பாக கூட்டணியிலிருந்து வெளியே போக முடியாது. திமுகவுக்கு போனால் இந்த ஒரு ராஜ்யசபா சீட் வந்து கிடைக்காது. அதேமாதிரி எந்த கட்சிக்கு போனாலும் இந்த ராஜ்யசபா சீட் வந்து கிடைக்காது. ஸோ இப்போவே கொடுத்தா பிரிந்து போயிடுவாங்கன்னு சொல்லி 2026 ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் நடந்து முடிச்சுட்டு அப்புறமா ஏப்ரல் மாதம் வந்து இதுக்கான இந்த உங்களுக்கு வந்து சீட்டு தரோம் அப்படி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட கூட்டணி அரசியலை பற்றி பயங்கரமாக வந்து புரிஞ்சு வச்சு பயங்கரமாக வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ உறுதியாகி விட்டது 100% வந்து தேமுதிக அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திக்க போகிறது. இந்த கட்சிகளோட வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்குமா வைக்காதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.